சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. சூப்பரான மாஸ்டர் மைண்டா வந்து செயல்படுறாங்க பரணி. இந்த பிளான்ல வந்து நிச்சயம் வந்து ஜெயிக்க போறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. வியூஸே வந்து சரியா வர மாட்டேங்குது. நீங்க எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுட்டு, நம்ம சேனலுக்கு வந்து கன்டினியூவா வந்து ஆதரவு வந்து தாங்க. சண்முகம், பரணி எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து சண்முகம், "நம்ப இதில தோத்துறக்கூடாது. எங்க அப்பா 1 அடி பாய்ஞ்சா நம்ப 16 அடி பாயணும். அதுக்கேத்த மாரி தான் திட்டம் போடணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாளுக்குள்ள எங்க அப்பா நெனச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ப ஓடணும்னா, ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா பரணி, என்ன நடந்தாலும் சரி. நான் வந்து நீ ஜெயிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து மாஸ் பண்றாங்க. இது மட்டும் இருந்தா பத்தாதுப்பா. நம்ம நல்லா வந்து ஜெயிக்கிறதுக்கான திட்டம் வந்து போடணும். அதுக்கேத்த மாரி கமிட்டி மெம்பர்லாம் எத்தன பேர் இருக்காங்க கோயில்ல. அதான் எல்லாருக்குமே தெரியுமே மதனி அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெட்டுக்கிளி. தெரிஞ்சா மட்டும் போதாது. ஒவ்வொரு ஆள் எத்தன பேர் இருக்காங்க. அவங்க வீட்ல எத்தன குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில எத்தன நபர் இருக்காங்கன்னு டோட்டல் என்டையர் லிஸ்ட் வேணும். அவங்க ஃபேமிலியில என்னென்ன தொழில் பண்றாங்கன்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. ஆமா, பரணி சொல்றது கரெக்ட் தான். சும்மா வந்து சவுந்தரபாண்டியன எதிர்க்க முடியாது. ஆல்ரெடி வந்து ஒரு எலக்ஷன்ல வந்து தோத்துருக்காப்ல. இந்த எலக்ஷன்ல கண்டிப்பா வந்து எங்க அப்பாவ ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி பட்ட விஷயம் இல்ல. எங்க அப்பா வந்து இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ரொம்பவே கஷ்டம் தான். என்னம்மா நீயும் சரி, பரணியும் சரி, அப்படி 2 பேரும் வந்து முழுமையா வந்து பாடுபட்டுருக்கீங்க இந்த ஊருக்காக. அப்படி இருக்கும்போது, நீங்க செஞ்ச நல்லத மட்டும் சொல்லுங்க. நிச்சயம் வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாரி தான் வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து, "மாமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நம்ப எப்போதும் போல குடும்பமா போய் நிப்போம். எங்களுக்காக இது மாரி பண்றீங்களா? நாங்க இந்த ஊருக்காக வந்து நல்லது செய்வோம்." அப்படின்னு சொல்றத விட, இதே தான் வந்து முத்துப்பாண்டியும் வந்து சொல்லுவாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டு நம்ப சொல்லிட்டு போனதுக்கப்புறம் முத்துப்பாண்டி வந்து, அவங்க வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கங்க. ஆமால்ல, இதே மாரி தான் பரணியும் சொன்னா, இவங்களும் சொன்னாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? பாதி பேர் வந்து எனக்கு போடுவாங்க. பாதி பேர் வந்து சௌந்தரபாண்டிக்கு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது சௌந்தரபாண்டி ஒரு வேள ஜெயிச்சுட்டாங்கன்னா, நம்ப தோத்துருவோம். நம்ப தோத்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்ல மாமா? ஆமாமா. அப்படி இருக்கும்போது என்னம்மா வித்தியாசமா வந்து கேட்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! வாய் விட்டு தான் கேட்க முடியும். நாங்க செய்யற நல்லத தான் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அதுபடி தானம்மா கேட்பாங்க. நீ என்னம்மா திட்டம் போட்டு வச்சிருக்க? இந்த வாட்டி எனக்கு லிஸ்ட் வந்து சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்தே ஆவணும். இன்னைக்குள்ள இந்த டாஸ்க் வந்து முடியணுங்கிற மாரி அதிரடி மாசா வந்து பேசுறாங்க பரணி. அதுக்கெல்லாம் நான் பொறுப்புன்னு நம்ப சண்முகத்தோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. "சரி நீங்க எடுத்துட்டு வந்துருங்க." அப்படின்னு நம்ம பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சண்முகம், "எதுவும் திட்டம் நான் வச்சிருக்கேன். அந்த திட்டத்த பத்தி செயல்படுத்துவோம்ன்னு" சொல்லிட்டு சைலன்ட்டா வந்து சொல்றாங்க. "சூப்பர் ஐடியாவா இருக்கேம்மா! யாருமே இதுவரைக்கும் யோசிச்சதே இல்ல. நிச்சயம் வந்து நம்ம தான் ஜெயிப்போங்கிற மாரி" அதிரடி மாசா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப வைகுண்டம்லேருந்து எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் போறாங்க. "இது மாரி நாங்க கோயில்ல வந்து நிக்கலான்னு இருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவை" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே எல்லாரும் கேட்குற மாரி தானே கேட்குறாங்க. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "கண்டிப்பா சண்முகத்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க வந்து உங்களுக்கு தான் வந்து வாக்குறுதி வந்து குடுக்குறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்க என்னெல்லாம் செய்றோங்கிற முதல்ல கேட்கிறீங்களா?" "இல்லம்மா, டைம் இல்ல. உங்களுக்கு டைம் இருக்காதுங்கிறது தெரியும். உங்க நேரத்தையும் நாங்க வந்து வேஸ்ட் பண்ணல. வாங்களேன் ஒட்டுமொத்த பேரும் வந்து அப்படியே கேஷுவலா வந்து பேசுவோம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கிச்சன்ல வந்து சமைச்சுட்டு இருக்காங்க. சமைக்கும்போதே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அவங்க சமையலுக்கு வந்து உதவுறாங்க. அப்படியே அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு வந்து போடுறாங்க, பரிமாறுறாங்க. "முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்க நேரத்த வந்து நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல." அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து நாங்க இதெல்லாம் செய்றோம், அதெல்லாம் செய்றோம்ன்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா வந்து பரணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "வாவ்! சூப்பரா வந்து சொல்றியேம்மா! உன்னோட திட்டம்லாம் கேட்கறதுக்கு அப்படியே வந்து அற்புதமா இருக்கே! நிச்சயம் வந்து என்னோடது. உனக்கு தாம்மா ஆதரவு வந்து குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "அப்படியாங்க! ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா உங்க நேரத்த நாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நிச்சயம் நான் வந்தேன்னா நல்லது தாங்க செய்வேன். அது சத்தியம் தாங்க." அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி ஒரு திட்டத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. எல்லாரும் வாசலோட வருவாங்க, கேட்பாங்க, போவாங்க. திருப்பியும் அதே மாரி இன்னொருத்தவங்க வருவாங்க. 2 பேரும் ஒரே மாரி தானே கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இத்தன நாளா எங்களுக்கெல்லாம் எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரியல. ஆனா நீ எங்க நேரத்த வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு சமையல்லாம் சமைச்சு போட்டு, எங்களுக்கு பரிமாற வச்சு, சாப்பிட வச்சு அழகு பார்க்குறல்ல, இது ரொம்பவே சூப்பரா எங்களுக்கு புடிச்சிருக்கு. இந்த மாரி நேரத்தில நீங்க சொன்னது என்னால மனசு பூர்வமா வந்து ஏத்துக்க முடிஞ்சுச்சு. என்னோட ஆதரவு 100% எப்போதுமே உங்க சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க அந்த இடத்துல. பரணி பிச்சு உதறிட்டம்மா. எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் குடுக்குறது, அவங்களுக்கு கண்லயே வந்து தெரிஞ்சுச்சு. நிச்சயம் இது மாரி நம்ம செஞ்சோம்னா, கண்டிப்பா மாமா நம்ப தான் பரணியோட திட்டத்த வந்து மாஸா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அந்த இடத்துல எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாரி காட்டுறாங்க.